வணக்கங்க. என் பேரு கரிகாலன். இந்த பூனைய பார்த்தீங்கன்னா, பாம்பு உள்ள வந்து மாட்டி இறந்து போயிருக்குது. இது வந்து பயத்துல தான் இது மாட்டியிருக்கும். எதனால பயத்துல மாட்டியிருக்கோன்னா, இந்த பூனைங்கள வந்து வீட்ல இருந்திருந்தா, அத எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா விட்டுருது பூனைங்கள. எங்கன்னா விடும்போது என்ன ஆகுதுன்னா, அது பயத்துல எந்த பக்கம் ஓடு, எங்க போய் பூந்துக்கணும்னு தெரியாம, போய் இது மாரி இடத்துலலாம் போய் மாட்டி சாவுதுங்க. நல்லா இருக்கிற இடத்துல பூனை எங்கேயுமே அது இருக்கிற இடத்துல இருந்தா இது போய் உள்ளெல்லாம் போய் மாட்டாது. வீட்டுல 10 குட்டி போட்டா 5 குட்டி போட்டா எடுத்துன்னு வந்து கோணி பையிலையோ இல்ல துணிலையோ இல்ல பேக்லயோ தூக்கின்னு வந்து எங்கன்னா ஒரு இடத்துல விட்டுருது. அது நாய் செத்தும் போது பயத்துல போய் எங்கன்னா போய் பூந்துக்கிறது. அங்கேயே இருக்கிற பூனை, அங்கேயே வாழ்ந்த பூனை போய் இது உள்ளெல்லாம் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் திறந்து வைக்கிறதுனால இதே வந்து மக்களா இருந்த மனுஷன் குழந்தை இருந்தா என்ன ஆகுது? இது எப்பவுமே பூட்டி தானே வைக்கணும். இது மாதிரி இது ஓப்பன்ல இருக்கலாமா? இது மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால பூனை இல்லை, எதனா குழந்தை, யாருன்னா ரொம்ப வயசானவங்க, எப்படின்னா ஒரு இதுல இது கண்டிப்பா வந்து ஆபத்தானது. இது மாதிரி பண்ணக்கூடாது. க்ளோஸ்ல பண்ணி வச்சிருக்கணும், ஓப்பன்ல இருக்கக்கூடாது. இப்போ இந்த பூனை வந்து பயத்துல தான் அது உள்ள போய் மாட்டியிருக்கு. அதனால இந்த பூனையை யாருன்னா வளர்த்து வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கன்னா கோணிலையோ இல்லை பேக்லேயோ போட்டுன்னு வந்து விட்டுறதுனால அந்த பூனை பயத்தில் எப்படி போனோம், எங்கே ஒளின்னு தெரியாமல் இது மாதிரி இடத்துல மாட்டிக்கின்னு அநியாயமாக இறந்து போயிருக்குது. வீட்டில் குட்டி போட்ட பூனைங்களை அதுன்னு வந்து ரோட்டில் விட்டு போகிறதுனால நாய்கிட்ட கடிப்பட்டு இறந்து போகுது. இது மாதிரி பாவத்தெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் பூனையை வீட்டில் இருந்தால் அதுக்கு கருத்தடை பண்ணது பாருங்கள். அதை குட்டி போட்டு குட்டிகள் எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கன்னா விட்டீங்கன்னா ஒரு குட்டி கூட உயிரோட இருக்காது. தாய் இருந்தா அந்த பூனை குட்டிங்களை பத்திரமா பார்த்துக்கும். தாய் இல்லைன்னா அந்த குட்டிங்க எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. கண்டிப்பா அதுங்க எந்த குட்டியும் உயிரோட இருக்காது. கண்டிப்பா இறந்துடும். இந்த பாவத்தெல்லாம் நீங்க செய்றீங்க. அது தயவுசெய்து வந்து எல்லாம் வந்து அது மாரி பாவத்தை செய்யாதீங்க. செய்யறதுனால உங்களுக்கு வந்து என்ன, இதனால உங்களுக்கு என்ன வந்தது சொல்லுங்க? அந்த குட்டியை எடுத்துன்னு போய் அங்கே விடுறது இங்கே விடுறதுனால இப்போ அதுங்க தான் ஒரு உயிர் அநியாயமாக போகுது. அது பயத்தில் போய் எங்கேயோ எந்த பயத்துலேயோ ஒரு பயத்தில் தான் அது உள்ளே போய் ஒழிஞ்சிக்கின்னு மாட்டி இறந்துருது.